ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்கும் சண்டைன்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா ஒரு ஊரும் இன்னொரு ஊரும் சேர்ந்து விளையாடி கேள்விப்பட்டிருக்குமா? அதுவும் ஒரே குடும்பத்தை சேர்ந்த பாட்டி, மக, பேத்தி இவங்க எல்லாருமே வயது வித்தியாசமே பார்க்காம ஒன்னா சேர்ந்து விளையாடி பார்த்திருக்கோமா? இது எல்லாமே ஒரே இடத்துல மட்டும் தாங்க சாத்தியம். ஈஷா கிராமோற்சவம் தமிழ்நாட்டிலேயே இந்தியாவில் மட்டும் கிராமங்களை மையமா வச்சுட்டு விளையாட்டு போட்டிகள் நடத்திட்டு இருக்காங்க. விளையாட்டுங்கிறது வீரர்களுக்கு மட்டும் இல்ல, அது அன்றாட கூலி வேலைக்கு போறவங்க, விவசாய வேலைக்கு போயிட்டு வருங்க, கிராம மக்கள், எளிய எல்லா மக்களுக்குமே ஒரு விளையாட்டுங்கிறது ஒரு அங்கமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஈஷா யோகா சத்குரு அவர்கள் கடந்த 2004ஆம் ஆண்டு தொடங்கி வச்சுதான் இந்த ஈஷா கிராமோற்சவம் விளையாட்டு போட்டிகள். இவங்களை விளையாட வச்சு அவங்களுக்கு தேவையான விளையாட்டு உபகரணங்கள், விளையாட்டுக்கான மைதானம், இந்த எல்லாத்தையுமே பார்த்து செஞ்சு கொடுத்து இந்த கிராமோற்சவ மேட்ச்ல விளையாட வைக்கிறாங்க. இப்ப தமிழ்நாட்டுல பல்வேறு இடங்கள்ல முதற்கட்ட அளவிலான மேட்ச் நடந்துகிட்டு இருக்கு. இதுல வின் பண்றவங்க அடுத்து டிவிஷனல் மேட்சுக்கு கலந்துப்பாங்க. அதுல வின் பண்றவங்க செப்டம்பர் மாசம் 6ஆம் தேதி நடக்கிற கோயம்புத்தூர் ஈஷா ஆதியோகி வளாகத்துல நடக்க இருக்க கிராண்ட் பினாலே கலந்துக்கிட்டு பெரிய அளவிலான பரிசு தொகையில வின் பண்ண போறாங்க. இந்த ஈவெண்ட் பத்தின ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஈஷா கிராமோற்சவம்ங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜை செக் பண்ணி பாருங்க. ரொம்ப நன்றிங்க.